மெட்ரோ வசதி இருக்கிற மாநகர மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் மெட்ரோங்கிறது எவ்வளோ வசதியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சென்னையில் மெட்ரோ வரத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆனந்தன் ஆஃபீஸுக்கு பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம். மெட்ரோ வந்ததுக்கு பிறகு மெட்ரோவில் வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் வேளச்சேரி ஆதம்பாக்கத்துலேருந்து இங்கே வரத்துக்கு குறைஞ்சது 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். மெட்ரோ வந்ததுனால 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள வர முடியுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம டைம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறது மெட்ரோ. அதை தாண்டி அந்த வெயில் டென்ஷன்ல இருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனா அதான் நம்ம பைக்லலாம் வந்தோம்னா சைதாப்பேட்டையை தாண்டிடுவியா நீன்ட்டு டிராஃபிக் நிற்கும். சரி இப்போ குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா இப்பயுமே டிராஃபிக்காக தான் இருக்கு. அப்போ மெட்ரோ இல்லைன்னா இன்னும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும் சென்னைக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. நிச்சயமா அதே தான் மதுரையில் கொண்டு வர போறாங்க, கோயம்புத்தூரில் கொண்டு வர போறாங்கன்னு அந்த திட்டம் பேசப்படுறப்பே நம்ம ரொம்ப சந்தோஷம். ஓகே, நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி அந்த மக்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதோடைய திட்ட அறிக்கை எல்லாமே 2023 போட்டு அனுப்பி விட்டாங்க மத்திய அரசுக்கு. இப்போ இவ்வளோ காலமா அப்படியே டேபிள்ல வச்சு மேசையில் அழகு பார்த்தவங்க ரிஜெக்டட்னு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. யாருன்ற ரைட் எதுவும் பேசியிருப்பாங்களா? அதுவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வராரு, கோவைக்கே வராரு. நேத்து ரிஜெக்ட் பண்ணி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதான் கோவையோட எம்பி கணபதி ராஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, பாட்னால இருக்கு, போபால்ல இருக்கு, அங்க 20 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்கன்னு கேக்குறாரு. ஏன் 20 லட்சம் வருதுன்னா அந்த ரிஜெக்ட்டுக்கு காரணம் 20 லட்சம் தான் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கும், அதுக்கு ஏத்த அளவு இல்லாத நகரமா இருக்கிறதுனால மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோயம்புத்தூர்ல 15 லட்சம் மக்கள் இருக்காங்களாம், மதுரையில் அவ்வளவுதான் இருக்காங்களாம். 2017 மெட்ரோ ஒரு நகரத்துல உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சி 20 லட்சம் மக்களுக்கு மேல வசிக்கணும், அப்பதான் கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம் அவங்க. சரி, இப்ப கோயம்புத்தூர்ல 30 லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. மதுரையில 20 லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்கன்னு உறுதியா வந்து சொல்றாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாத யாருடைய தப்பு? அரசாங்கத்துடைய தப்பு, அதுவும் மத்திய அரசாங்கத்துடைய தப்பு. 4 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க. 21 நடத்த வேண்டியது கோவிட்னு சொன்னாங்க, இப்போ நடத்திருக்கலாம் 24, 23 அப்பயும் நடத்தாம இப்போ வரையும் நடத்தாமே வச்சிருக்கிறாங்க. மதுரை எம்பி சு வெங்கடேசன் மீரட்டு, ஆக்ரா, அப்புறம் புவனேஸ்வர், குருகிராம் இங்கெல்லாமே மெட்ரோ இருக்கு. அங்கெல்லாம் என்ன 20 லட்சம் மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பாஜக ஆள்றாங்கல்ல. அதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு கார்ட்டூனே வந்து போட்டிருக்காரு. பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல அக்செப்டட், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ரிஜெக்டட் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயில் நகரமான மதுரைக்கும் இந்தியாவோட மான்செஸ்டர்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூருக்கும் நோ மெட்ரோன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு. இது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல்ங்கிற மாதிரி தான் அந்த கார்ட்டூன்ல அவர் சொல்றாரு. நம்ம சென்னை மெட்ரோவே முடக்க பார்த்தாங்க, அதை முறியடிச்சோம், இதையும் நம்ம முறியடிச்சு மேலே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.